Hello friends, welcome to my channel Spices of Life. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சூப்பரான ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போகிறோன்னா வந்துட்டு வள்ளிமலை முருகன் கோயில், சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போகிறோம். வள்ளிமலையில் இருக்கிறது. ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன், பட் போகவே முடியலை. எங்கள் அத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க போகணுன்ட்டு, ஆனால் ரொம்ப போக முடியாமல் இருந்தது. திடீர்னு சடனாக வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஒரு மண்டே நைட் டிசைட் பண்ணி டியூஸ்டே மார்னிங் கிளம்பிட்டோம். மார்னிங் 5 o'clockலாம் போயிட்டு ஆஃப்டர்நூன் 12 o'clockலாம் திரும்பி ரிட்டர்ன் வரணுன்றது தான் எங்கள் பிளானு. பட் 5 o'clockனா எப்படியுமே நம்ம சொன்ன டைமுக்கு என்னைக்கு கிளம்பிருக்கோம். ஸோ ஒரு 1 hour லேட் ஆகி 6 o'clock தான் கிளம்பினோம். மார்னிங்கே ட்ராவல்ன்றனால கொஞ்சம் ட்ராவல் நல்லா தான் இருந்தது. ஸோ ஒரு 8:30 கிட்டலாம் ஒரு ஹோட்டலில் ரீச் ஆனோம். ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ இந்த ஹோட்டல் பார்த்தோன்னே ஸ்டாப் பண்ணோம். பட் இந்த ஹோட்டலில் ஃபுட்லாம் எப்படி இருக்கும் எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் ஸ்டாப் பண்ணோம். எப்போவுமே ஹைவேயில் போகும்போது ரேண்டமாக நம்ம கண்ணில் படுற ஹோட்டலில் தான் ஸ்டாப் பண்ணோம். அந்த மாதிரி தான் இந்த ஹோட்டல்லையும் ஸ்டாப் பண்ணோம். பட் இந்த ஹோட்டல் ஃபுட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே ஹோட்டல் மெயின்டெனன்ஸ், அப்புறம் அவங்க நமக்கு சர்வீஸ் பண்ணுற விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் காலையில் தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு, மோஸ்ட்டாக எல்லாருமே தோசை தான் வாங்கினோம். அப்புறம் பொங்கல் அப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம். ஆந்தி வேலை நல்லா ஒரு கிராமத்து ஃபீலில் போச்சு. ரொம்பவே சூப்பராக, ரொம்ப க்ரீனிஷாக இருந்தது. அப்போ டக்குன்னு ஒரு பேரிச்சம்பழம் மரம் பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் காரை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மரத்துக்கிட்ட போனாங்க. போயிட்டு இந்த மாதிரி நிறையா எடுத்துகிட்டு வந்தாங்க. என் ஹஸ்பண்ட், எங்கள் மாமாவும் 2 பேரும், நானும் எங்கள் அத்தையும் கார்லேயே இருந்தோம். ஹஸ்பண்ட் மாமா போய் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஏதாவது பார்த்தா உடனே ஹஸ்பண்டும் சரி எங்கள் அத்தையும் சரி அவங்களுக்கு செடி மரம் கொடிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்றனால இறங்கி அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் இந்த பிளேஸும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு 9:30 கிட்டலாம் நாங்கள் கோயில் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வள்ளிமலைன்னு சொன்னனால நான் கோவில் வெளியிலேயே மலை தெரியும் அப்படின்னு நினச்சேன். இதுதான் அந்த கோயிலான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனோம். ஏன்னா வள்ளிமலை முருகன் இப்படியே சொன்னாங்க. பட் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இதுதான். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். மாலை வாங்கிட்டு போனோம். ஃபஸ்ட்டு கீழே பூ வாங்கின பக்கத்துலேயே விநாயகர் இருந்தார். ஸோ அவரை கும்பிட்டுட்டு இந்த கொஞ்சம் தூரமாக தெரியுதுல, அதான் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். ஸோ அங்கே தான் நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா மலை, அங்கே தான் அதான் வள்ளிமலை. அங்கே இன்னும் முருகர், வள்ளி தெய்வானையோடு இருக்காங்க, வள்ளியம்மனும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்க கோயிலெலாம் கும்பிட்டுட்டு தான் மேலே போனோம். ஸோ நாங்கள் அதனால் அப்படியே பார்த்துட்டே நடந்து போனோம். எனக்கு என்னவோ இந்த கோயிலில் பார்க்கும்போது நார்மலாக எல்லா கோயிலுக்கு போகிற மாதிரி தான் போனேன். பட் இந்த கோயிலில் எனக்கு கிடச்ச ஃபீலிங் ரொம்பவே ப்ளசன்ட்ஃபுல்லாக இருந்தது. என்ன வீடியோ இவ்வளோ லென்த்தியாக இருக்கு, கோயிலில் அவ்வளோ என்ன இருக்கும் அப்படின்னு நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. ஸோ நான் ரொம்ப டீட்டெயில்டாக நாங்கள் போன பாத்வே எல்லாமே காமிச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவையும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தான் உள்ளே போனோம். உள்ளே போய் முருகர் வள்ளி தெய்வானையோட 6 முக முருகர் இருந்தார், 6 ஃபேஸ் முருகர் இருந்தார். ஸோ அவரை கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம். நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு கோயிலுக்கு போனாலே எப்படி ரூட் என்னன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே தான் போவோம். அந்த மாதிரி தான் நாங்களும் எங்கள் மலைக்கு போகிறதுக்கு ரூட் எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்துட்டே சுற்றிட்டு இருந்தோம். நவகிரகம் சாமி இருந்தது. ஸோ அதையும் பார்த்து கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு மலை ஏறணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே தண்ணி வாங்கி வச்சுக்கலாம். எங்கள் அத்தை ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருக்காங்க. நான், ஹஸ்பண்ட், எங்கள் மாமா தான் ஃபஸ்ட் டைம். ஸோ எங்கள் அத்தை தண்ணி வாங்கிக்கோங்க, அங்கெல்லாம் எதுவும் இருக்காதுனாங்க. ஸோ தண்ணி வாங்கிட்டு அப்படின்னு சைடில் கொஞ்சம் கடைகள்லாம் இருந்தது. அதாவது சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு பின்னாடி தான் மலை இருக்குது. அதனால் அந்த சைடு வழியாக போயிட்டு இருந்தோம். சைடு வழியாக ரூட் இருக்கு வரதுக்கு. நாங்கள் கோயில் சுற்றி வெளியில் திருப்பி இந்த சைடு போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு படிக்கட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் மலை ஏற படிக்கட் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினச்சிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே பார்த்தா ஒரு பெரிய தெப்பக்குளம் இருந்தது. சூப்பராக இருந்தது தெப்பக்குளம் பார்க்குறதுக்கே, நல்லா தண்ணியோட நல்லா சூப்பராக இருந்தது. அங்கேயுமே ஒரு ஆறுமுகர் சிலை வச்சுருந்தாங்க. ரொம்ப தூரமாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ கிட்ட போய் அந்த ஆறுமுகரையும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு முன்னாடி ஒரு மயிலும் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு இங்கே சைடில்
சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மரத்தையுமே போய் சுற்றி கும்பிட்டுட்டு இந்த சைடில் வந்து சர்க்கஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அங்கே அந்த குரங்களோட அட்ராசிட்டிஸ் பயங்கரமாக இருந்தது. நிறைய குரங்கு. ஆக்சுவலாக குரங்கை பார்த்தாலே நாங்கள் ஹாப்பி ஆயிடுவேன். ஏன்னு தெரியாது, அதோட க்யூட்னஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் பயமாக இருக்கும் நம்மக்கிட்ட எதாவது பிடுங்க வரும்போது, ஆனாலுமே அதை பார்த்தாலே ஒரு ஜாலி ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே குரங்குகள்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே நான் ரொம்ப செம்மையாக ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து வள்ளியம்மன் இருந்தாங்க. அவங்கள கும்பிட்டுட்டு இப்படி சைடில் வந்து படிக்கட்டு ஏற ஆரம்பிக்குது. இங்கே வந்து அருணகிரிநாதர் ஆலயம்னு ஒன்று இருந்தது. ஸோ உள்ளே போய் அருணகிரிநாதரையும் கும்பிட்டுட்டு அங்கே வந்து அருணகிரிநாதர் அன்னதானமும் போடுறாங்க. தினசரி அன்னதானமும் இருக்கும். இந்த மாதிரி மூலிகைகளும் விற்கிறாங்க. எதுக்கு என்னென்ன இதுன்ற மாதிரி நிறைய மூலிகைகளும் விற்கிறாங்க. இந்த சைடு வந்து அன்னதானத்துக்கு டேபிள் சேர்லாம் போட்டு டெய்லி அன்னதானமும் போடுறாங்க. இங்கே வந்து நிறைய சித்தர்கள் அவங்கெல்லாம், திருஞான சம்பந்தர் அவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆஞ்சநேயர், கிருஷ்ணர், திருஞான சம்பந்தர், அப்புறம் திருநாவுக்கரசர், அப்படி சாமி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. போயிட்டு அருணகிரிநாதை கும்பிட்டுட்டு எல்லா சாமியுமே கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். இந்த படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் பண்ண உடனேவே இவ்வளோ படிக்கட்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. எப்படி ஏற போகிறோன்னு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் வந்து பழனி மலை ஏறியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம்லாம் போயிருக்கேன். ஸோ ரொம்ப கேப் ஆகிடுச்சு. ஒரு 1 இயர் மேலே கேப் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் அதிகம் வெளியில் எங்கேயுமே போகல, ரொம்ப இந்த மாதிரி நடக்கலை. ஸோ எப்படி நடப்போம் அப்படி கொஞ்சம் இதுதான். நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எப்படியும் முருகர் கூப்பிட்டா தான் இங்கே வர முடியும். ஸோ அவங்க கூப்பிட்ருக்காங்க, அதனால நம்ம ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறணும். நாங்கள் போன டைம் வந்து ஒரு 10:30 கிட்ட ஆகிடுச்சு. அதாவது 9:30 ரீச் ஆனோம். அப்படியே ஒரு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வரதுக்கு ஒரு 10 o'clock கிட்ட ஆயிருக்கும். கீழே சாமிலாம் கும்பிட்டு வர ஒரு 1/2 hour ஆயிருக்கும். அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தோம். இங்கே வந்துட்டு ஒரு குகை சித்தர் சாமி அப்படின்னு ஒரு குகை மாதிரி மலையில் வந்து ஒரு வாட்டை மாதிரி இருந்தது. ஸோ அதுக்குள்ளே போய் அந்த சாமியும் கும்பிட்டுட்டு உள்ள ஒரு ஐயர் உட்கார்ந்துருந்தாரு. ஸோ அங்கேயும் போய் இங்கே வந்து இந்த மலையில் வந்து நிறைய இந்த ரெயில் பூச்சி இருந்தது. நிறையா அங்கங்கே ஓடிட்டு இருந்தது. இது வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்து நடக்கிறது அழகாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு பிளேஸ் மட்டும்தான் ஏற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதான் ரொம்ப செங்குத்தாக ஏறின மாதிரி இருந்தது. ஸோ அது படிக்கட்டு கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நம்ம டயர்டான மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுத்து மேலே ஏறிட்டோம். இதோ அந்த மலை இதான் கோபுரம் இருக்குது. இங்கே வந்து கொடிமரம் இருக்குது முருகருக்கு. இது வந்து மலைக்குள்ள கோயிலே இது இருக்குது. ஸோ உள்ளே வந்துட்டு வள்ளியம்மன் ஒரு இடத்துல என்ட்ரு ஆனோடனே வள்ளியம்மன் இருக்காங்க. திருப்பி உள்ளே போனோடனே சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையோடு இருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்த்து கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். சைடாக தான் வெளில வந்து அப்படியே மலையை சுற்றி வர மாதிரி வருது. ஸோ வெளில வந்தால் இங்கே வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு உட்காந்தா ஒரே மங்கி எல்லாத்தையும் பிடுங்குது. ஆனால் மெயினாக அந்த மங்கிக்கு வந்து என்னென்னா அந்த சுண்டல் தான் பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்ணேன், வீடியோ எடுக்கிறது, அது சுண்டலை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக எனக்கு கொடுத்த பிரசாதத்தை சைடில் வச்சுட்டு என் பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் உட்காந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் நடுவில் பின்னாடி வச்சுட்டு நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சாப்பிட்றது பார்த்தா அது பின்னாடி வந்து தூக்கிடுச்சு. அதுவும் மெயினாக அந்த சுண்டல் மட்டும்தான் சாப்பிடுது. அதுக்கு அது சுண்டல் ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ சுண்டல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துல சாப்பாடு இருந்தது, அதையும் சாப்பிட்டுட்டு ஓடிச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக, மைண்டுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதுவும் இங்கே அடிக்கிற காற்று சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த காற்று தான், நமக்கு வெயிலே தெரியல, அந்த காற்று தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ப்ளசன்ட் ஃபீலாக இருந்ததுனால அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மனசில்லை. அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோம். அப்போ தான் அந்த வியூலாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே நின்று அந்த வியூவையும் பார்த்துட்டு அந்த காற்றையும் ரசிச்சுட்டு கொஞ்சம் செல்ஃபி எடுத்தோம். இந்த கல்லில் ஏன் இப்படி வாட்டர் இருக்குன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கேளுங்க. இதில் வந்து கட்டையை சொறி வச்சுருவாங்க, சின்ன ஓட்டை போட்டு, ஓட்டை போட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அந்த தண்ணி கட்டை ஊறும், ஊறி பெருசாகும், அப்படியே வீடு இருக்கும். அப்போ இது உடைக்கிறது அப்படி வச்சுருக்காங்க. அப்படிதான் உடைப்பாங்க எல்லா இடத்துலையும், எல்லா மலையிலையும் இப்படி தான் இருக்கும். மலையை உடைக்கிறதுக்கு வந்து இப்படி டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. இது சரியாக தப்பானலாம் எனக்கு தெரியாது, பட் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு அவ்வளோதான், சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியதான், இறங்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அத்தை சொன்னாங்க, இல்லை அப்படியே இந்த சைடு இன்னும் கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கோயிலுக்கு பின்னாடி கொஞ்சம் சைடில் கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் மாமா அவள் தானே நம்ம படிக்கட்டை பார்த்து இறங்கணும் தானே கேட்டுகிட்டு இருந்தாங்க. அத்தை இல்லை வாங்க இப்படி போகலான்னு கூட்டிகிட்டே போனாங்க.
எங்கள் அத்தை வந்து நிறைய வந்து அந்த யூடியூப்பில் வந்து பார்ப்பாங்க வீடியோஸ்லாம், அங்கே எப்படி இருக்குது அது வந்து நிறைய பேர் சொல்கிறது அதெல்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்டதில் இங்கே வந்துட்டு அந்த சச்சினானந்த சுவாமிகள் சமாதி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ அங்கே போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போகணுன்னாங்க. எங்கள் மாமா வந்துட்டு இல்லை கிளம்பலாம் அப்படின்னாங்க. ஆனால் அது எவ்வளோ தூரம் அப்படிலாம் எங்களுக்கு ஐடியா இல்லை. சரி அப்படியே சுற்றி போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். எனக்கு இந்த வியூலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் இது பிடிக்குன்றனால தான் நான் ஃபுல்லாகவே எடிட்லாம் பண்ணாமல் அப்படியே காமிச்சிருக்கேன். இங்கே வந்து இப்படி ரூட் போட்டிருந்தாங்க இந்த சைட் போகிறதுக்கு, ஆசிரமம் செல்லும் வழி. எங்கள் அத்தைக்கு மட்டும்தான் போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நாங்கள் வந்துட்டு ஏன்னா 12 o'clock வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணினோம். எங்கள் மாமாவும் கிளம்பணுன்னு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் எங்கள் கூட வந்தவங்க இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, நான் போகும்போது எப்போயாவது தானே வரும்போது எல்லா சாமியும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு எங்கள் மாமாவுமே கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. சரின்ட்டு போக ஆரம்பித்தோம். எவ்வளோ தூரம் கேட்கும்போது அங்கேருந்து வரவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பயன்படுத்துனாங்க. ரொம்ப தூரம்ப்பா, ரொம்ப நேரம் ஆகும் அப்படி இப்படின்னு ரொம்ப சொன்னாங்க. போகலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷன் தான். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தோம். எங்களுக்கு முன்னாடி போகிற ஃபேமிலி தான், அவங்க வந்துட்டு அவங்களுக்கும் தனியாக போகிறனால ஸோ பின்னாடி நீங்கள் வரீங்களா, வாங்க போகலாம் எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கூட்டிகிட்டு போனாங்க. அதனால எங்கள் மாமாவும் சரி போவோம் அப்படின்னு ரெடி ஆகிட்டாங்க. இங்கே ஆசிரமம் செல்லும் வழின்னு போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதாவது எனக்கு எப்படின்னா அந்த ரூட்டில் நடக்கும்போதே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் அந்த ரூட்டை ஃபுல்லாகவே இதில் காமிச்சிருக்கேன். அதாவது எப்படின்னா நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருந்தது. நான் ஒரு விதமான காற்று, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரடுமுரடான பாதைகள், சரியான ரூட்லாம் கிடையாது. இப்படி கல் மேலே ஏறி தாவி கொஞ்சம் ஸ்டெப்ஸு அப்படிலாம் இருந்தது. ஆக்சுவலாக நம்ம அவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோம், திருப்பி சாமி கும்பிட்டு. ஆனால் எனக்கு அந்த டயர்டே தெரியல. இங்கே யாருக்குமே போய் பார்க்கணும் அந்த ஆர்வம் தான். அது உள்ளே போக போயிட்டே இருந்தது. இவ்வளோ தூரம் போகுதுன்னு ஃபீல் ஆனாலும் அந்த பாத்வே வந்து நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அந்த காற்றுல இப்படி காட்டுக்குள்ளே ஒத்தையடி பாதையில் நடக்கிற ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நான் அதை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி நடந்து போனேன். வீடியோவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அது தெரியுதுன்னு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு அதை காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஓரளவு நடக்கிறத பாத்வேவெல்லாம் காமிச்சிருக்கேன். அங்கங்கே இந்த மாதிரி ஆரோஸும் போட்டிருந்தாங்க, இப்படி ரூட் அப்படி ரூட் அப்படின்ட்டு. ரொம்ப தூரம் இப்படி தான் நடந்து போயிட்டே இருந்தோம். இடையில வந்து ஒரு பாறையில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து காற்று வாங்கினோம். அவ்வளோ சூப்பரான காற்று. ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துல நமக்கு கிடைக்கிற காற்று வந்து ரொம்ப சூப்பராக, எந்த விதமான பொல்யூஷனும் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது ஒரு காடுக்குள்ளே மலை மேலே ஒரு காடு இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அந்த இடத்துல உட்காந்து காற்று வாங்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காற்று வாங்கிட்டு அப்படியே நடந்து போனோம். இங்கே நிறைய பேர் வந்து அவங்க வீடு கட்டணும் அப்படின்ற வேண்டுதலை வந்து இந்த மாதிரி கல்லில் கட்டி வச்சுருந்தாங்க. நாங்களும் நிறைய பார்த்துட்டே போனோம். எனக்குமே கட்டணும்னு ஆசை வந்தது. ஸோ நானுமே ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி கல் எடுத்து கட்டிகிட்டு இருந்தேன். எல்லாருமே மோஸ்ட்டாக 2 கல் 3 கல், ஏன்னா அங்கே நிறைய கல்லுலாம் தேட முடியல. பார்த்தா இங்கே ஒருத்தவங்க இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருந்தாங்க. அதை காமிச்சு பாருங்கள், எவ்வளோ பெருசாக வீடு கட்டி வச்சுருக்காங்க, இவ்வளோ பெரிய வீடு கட்டணும்னு அவங்களுக்கு ஆசை போல் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே, நம்ம இப்படி கட்டினா நம்மளும் வீடு கட்டிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். சாமி நம்ம ஆசையை நிறைவேற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி நம்பிக்கையில் கட்டி வச்சுருந்தாங்க.
பெரிய பெரிய மலை, நிறைய மரம், அப்படியே ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இதுக்குள்ளே நடக்கிறதே வந்து. உங்களுக்கு வந்து இந்த பாத்வே காட்டுறது ரொம்ப போரிங்காக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம், ஆசிரமம் எப்படி இருக்குன்றதை லாஸ்ட்டில் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. எங்கள் மாமா என்ன கேட்டுனாங்க. நான் வந்துட்டு சும்மா ஒரு கல்லை தூக்கி வச்சேன். அதை எங்கள் மாமா வந்து அது மேலே இன்னொரு கல்லை தூக்கி வச்சு அதை வந்து ஃபில் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேர் கெட்டியிருக்கிறத பார்த்து நமக்குமே கெட்டணுன்ற மாதிரி ஆசை வந்தது. இவ்வளோ பேர் நம்பிக்கையாக கெட்டிருக்காங்க, ஸோ இங்கே கெட்டினா நம்மளுமே ஒரு நல்ல வீடு கெட்டுவோம் அப்படின்ற மாதிரி இது. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமாவும் என்ன நினச்சாங்கன்னு தெரில, அவங்களுமே அதே மாதிரி கல் எடுத்து கெட்டினாங்க. இதுதான் எங்கள் மாமா கெட்டினது. அதாவது நம்ம கெட்டணும், பட் மற்றவங்க கெட்டிருக்கிறத வந்து கலைச்சிட்டு கெட்டக்கூடாது. ஸோ கல் தனியாக இருக்கிற கல்லை எடுத்து கெட்டணும், அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ அதனால கல்லுலாம் வந்து நிறைய கிடைக்கல, கொஞ்சம் தேடி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆசிரமம் வந்துட்டோம். அப்பா இவ்வளோ தூரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு ரீச் ஆன மாதிரி இருந்தது. பட் அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வள்ளிமலை திருப்புகழ் ஆசிரமம் இதுதான். திருப்புகழ் எழுதின இந்த சச்சினானந்த சுவாமிகள் அவங்க வந்து இங்கே இருக்காங்களாம். திருப்புகழ் வள்ளிமலை சுவாமிகள் உருவச்சிலை அமைந்த நடுமண்டபம், அதுக்கப்புறம் திருப்பூர் சுவாமிகளின் சமாதி, அப்புறம் கணேசகிரி ரெட்டை விநாயகர், குமாரதீர்த்தம், சரவண பொய்கை, அப்புறம் உச்சியில் அமர்ந்திருக்கும் திருமால்கிரீஸ்வரர் அந்த சிவனும், அப்புறம் வள்ளியம்மன் மஞ்சள் பூசின இடம், இதெல்லாம் இங்கே இந்த ஆசிரமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே போனோடனே பொங்கியம்மன் அப்படின்ட்டு அந்த அம்மன் தான் இருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் ஃபஸ்ட் அந்த அம்மனை தான் தரிசித்தோம். இந்த வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகளாக பூஜிக்கப்பட்ட அம்மன் தான் அந்த பொங்கி அம்மன். ஸோ அந்த அம்மனை கும்பிட்டுட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற மலை வந்து லக்ஷ்மி மலை, ரைட் சைடு இருக்க மலை வந்து சரஸ்வதி மலைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு மலை, அதெல்லாம் வந்து அப்போ பூஜிக்கப்பட்ட மலைகள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போனோம். இந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு அமைதி இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அது வந்து நம்ம ஃபீல் பண்ணாதான் முடியும். ஒரு நல்ல காற்று, ஒரு அமைதி, அப்படி ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே ஒருத்தர் இருந்து எல்லாருக்குமே நல்லா கைட் பண்ணார். இன்சைட் போங்க, இன்சைட். அந்த ஐயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சாமியை கும்பிடுங்க, அப்புறம் மேலே சிவன் இருப்பார், போய் பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். சச்சினானந்த சுவாமிகள் அவங்க திருப்புகழ் ஏற்றிய புனித ஸ்தலமாக இது இந்த ஆசிரமம். ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த சிலை வச்சுருந்தாங்க, சச்சிதானந்த சுவாமிகள் சிலை மாதிரி. கும்பிட்டுட்டு இங்கே வந்து சச்சிதானந்த ஜீவ சமாதி இருந்தது, நல்லா குனிஞ்சு. இது வந்து ஒரு பாறைக்குள்ளே தான் குனிஞ்சு உள்ளே போகிற மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. வந்து அமைதியாக இருக்கணும். பட் வந்து என்னென்னா இது வந்து அந்த திருப்புகழ் ஏற்றின இடம்ன்றனால எங்கள் கூட வந்தவங்க என்ன பண்ணாங்க, திருப்புகழ் பாட்டு பாடினாங்க. பட் அது வந்து நல்ல விஷயம்தான். பட் வந்து ரொம்ப சத்தமாக பாடினாங்க. சமாதின்றது கொஞ்சம் அமைதியான பிளேஸில். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அமைதியாக மனசுக்குள்ளே பாடியிருக்கலாம், கொஞ்சம் சத்தமாக பாடினாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இல்லை. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு வந்துட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு தான் சவுண்டு கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் நாங்கள் வந்து அப்படியே உட்காந்து நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சிவன் வந்து உச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து மலை மேலே இருந்தது. இந்த மாதிரி தான் மலை இருந்தது பாருங்கள், இப்படி பிளெயினாக ஏறுது பார்த்தீங்களா, இப்படி தான் மலை இருந்தது. இந்த மலை மேலே தான் ஏறி போனோம். மேலே சிவன் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ சிவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்வமாக ஏறினோம். இந்த சில இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக ஸ்டெப் மாதிரி ஒன்று இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஏற கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா வந்து மழை இல்லை, லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டாலும் அதனால கொஞ்சம் பயத்தோடையே தான் ஏறினோம். மேலே வந்துட்டோம். இப்படி தான் இருந்தது வியூ. மேலே இருந்து பார்க்குறதுக்கு சூப்பர் காற்று, சூப்பர் பிளேஸ், தண்ணி வந்து இருந்தது.
நிறைய தண்ணி இருந்தது. ஸோ நாங்களே நினச்சிக்கிட்டோம் இங்கே தான் வள்ளி குளிச்ச இடம்னு போட்டிருந்தாங்களா, அங்கே மஞ்சள் இது பண்ணி குளிச்ச இடம். ஸோ இதில் ஏதாவது ஒரு இடமா தான் இருக்கும். அந்த சைடும் இருந்தது, ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு கீழேயும் கொஞ்சம் தண்ணி இருந்தது. அங்கே கூட இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் போர்டெலாம் எதுவும் வைக்கல. அதனால நாங்களே கெஸ் பண்ணிக்கிட்டோம் இதுவாக கூட. தண்ணியை பார்த்தோன்னே எங்கள் அத்தை எடுத்து தலையிலலாம் தெளிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சிவனை எங்கன்னு கேட்டால், சிவனை பார்க்கணுன்னா இன்னும் மேலே ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏரோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இன்னும் மேலே ஏறி போகணுன்ட்டு. நான் வந்து கொஞ்சம் பயந்தேன், இப்படி இவ்வளோ மேலே ஏற முடியுமா, கஷ்டமாச்சு அப்படின்ட்டு. எங்கள் மாமா வந்துட்டு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் அத்தைக்கு வந்து ஆசை, நீங்கள் வரீங்களா இல்லையா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை பாட்டுக்கு விறுவிறுன்னு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டும் நான் போய் பார்க்குறேன், நீ வேணால் பயமாக இருந்தால் இருந்துக்கோனாங்க. எங்கள் அத்தையும் ஹஸ்பண்ட் போனோடனே எனக்கு ஒரு தைரியம் வந்து, சரி போய் பார்க்கலாம், சிவன் இவ்வளோ தூரம் ஏறிட்டோம், போய் சிவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏற ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் மாமா மட்டும் வரல, அந்த இடத்துல இருந்துக்கிட்டாங்க. நானும் எங்கள் அத்தை ஹஸ்பண்ட் 3 பேரும் அந்த மலையில் ஏறினோம். இப்படி தான் ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டே ஏறினேன். கொஞ்சம் பயம்தான், ஆனாலும் பார்க்கணுன்ற ஆசையில் ஏறினேன். அங்கே வந்து அழகாக வலியும் போட்டிருந்தாங்க. இப்படி அங்கங்கே கொஞ்சம் ஏறுறதுக்கு வாட்டமாக தான் இருந்தது. நான் பயந்த அளவு ரொம்ப கஷ்டமாக இல்லை, வழுக்கெல்லாம் இல்லை, நல்லா ஸ்ட்ராங் பாறை. ஒரு மழை டைம் அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் வழுக்குன்னு நினைக்கிற பாறை. இப்போ கொஞ்சம் க்ரிப்பாக தான் இருந்தது. இங்கேருந்து வியூ எல்லாமே பார்க்கறதுக்கு, எங்கள் மாமா பாருங்கள் அவ்வளோ தூரமாக இருக்காங்க. நாங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். கொஞ்சம் இப்படி அப்படின்னு கொஞ்சம் கிராஸாக கொஞ்சம் பிடிச்சி ஏறுற மாதிரிலாம் இருந்தது. ஸோ நான் அதெல்லாம் பெருசாக வீடியோ எடுக்கல. உச்சிக்கு வந்துட்டோம், அவ்வளோ ஒரு ஃபீல் இருந்தது, எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் குதிக்க ஆரம்பிச்சிட்டேன், அந்த காற்றுக்கும் அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபீல் அப்படின்ட்டு. எல்லாமே இந்த மாதிரிலாம் ரொம்ப ஏறி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லையா. ஸோ அப்படி ஏறி வந்து அந்த காற்றை இது ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்க இங்கேருந்து வியூ, ஓவரால் வியூ இப்படி தான் இருந்தது. இங்கேருந்து எங்கள் மாமாவை கூப்பிட்டு பார்த்தேன், கேட்குமான்ட்டு. ஆனால் அவ்வளோ தூரம் அது தெரியாது. இதுதான் நம்ம தேடி வந்து மலை ஏறி வந்து அவரை தரிசிச்சிட்டோம். காற்று ரொம்ப, ஸோ அந்த கற்பூரம் ஏற்றினாலும் நிற்கல, இருந்தாலும் ஏற்றி வச்சு நானும் நல்லாவே ரொம்ப கிட்ட இருந்து அமைதியாக சாமியை பார்த்து கும்பிட்டேன். ரொம்ப அமைதி கிடச்சிது அந்த சாமியை பார்த்தப்போ, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு, ஆனால் இந்த காற்று அடித்ததில் என்னை காற்று தள்ளுற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ காற்று அடிக்குது, என்னை காற்று தள்ளுது, நான் ஆடுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஃபைனலி பார்த்து முடிச்சுட்டு இறங்கிட்டோம். ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஏன்னா எங்கள் மாமா இது பண்ணாதனால சரின்னு போய் சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு இறங்கிட்டோம். அதுவும் இல்லாமல் எப்படி இறங்குவோன்னு ஒரு பயம் இருந்தது. ஏறுறது கூட சம்டைம்ஸ் ஈஸியாக இருக்கும், இறங்குறது கஷ்டமாக இருக்குமோன்னு தோணுச்சு. அதனால கொஞ்சம் பயத்துலேயே போயிட்டு டக்குன்னு சாமி கும்பிட்டுட்டு இறங்கிட்டோம். இறங்கி அவ்வளோதான் கீழே வந்துட்டு திருப்பி வெளியில் ரிட்டர்ன் போகிறதுக்கு அதே ரூட்லையே போனோம். இன்னொரு ரூட் இருக்குதுன்னு சொன்னாங்க, இப்படியே நீங்கள் கொஞ்சம் போனீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ்லாம் இறங்க வேணாம், இந்த பாதையே கீழே வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த ரூட் தெரியவே இல்லை. நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். சரி அந்த ரூட் தெரியும், நம்ம அதை பார்த்து போயிடலான்ட்டு. பட் என்னென்னா நாங்கள் எப்படி வந்தோமோ அதே பாதைக்கே போயிட்டோம். அந்த ஸ்டெப்ஸு, அதாவது முருகர் கோயில்கிட்ட அங்கேயே போயிட்டோம். சுற்றி அதே இடத்துக்கே போயிட்டனால திருப்பியும் நாங்கள் அங்கேருந்து ஸ்டெப்ஸ் வழியாக தான் கீழே இறங்கணும். ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்கள் 12 o'clock வீட்டுக்கு ரீச் ஆகிடும்னு வேணோம், ஆனால் இங்கேயே வந்து 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இந்த மலையில் நிறைய கவராக பறந்துகிட்டே இருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் எடுத்து எதாவது டஸ்ட்பின் பார்த்தா போடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படியே கீழே எல்லாம் வந்துட்டோம். இங்கே வந்து சாமி சிலைலாம் இருந்தது, ஃபோட்டோஸ் ஃப்ரேம்லாம். அதில் வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கினேன். அது கொடுக்கும்போது அவங்க கூட வந்து ஒரு வேல்மாறல் புக்கும் கந்தசஷ்டி புக்கும் சேர்த்து கொடுத்தாங்க நான் ஃபோட்டோ வாங்கினதுக்கு. அது என்ன ஃபோட்டோ நான் வீட்டில் போய் காட்டுறேன். அதுக்கப்புறம் மார்னிங் சாப்பிட்டோம்ல அதே ஹோட்டலுக்கு தான் எங்கள் மாமா திரும்பி போகணுன்ட்டாங்க. ஏன்னா மார்னிங் வந்து எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது, சர்வீஸும் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னால அதனால எங்கள் மாமாவுக்கு அந்த ஹோட்டல் பிடிச்சிச்சு. ஸோ நம்ம அதே ஹோட்டலுக்கே திரும்பி போகலான்ட்டு அவங்க 2 பேர் மீல்ஸ் சாப்பிட்டாங்க. நான் வந்துட்டு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், என் ஹஸ்பண்ட் சாம்பார் சாதம், பன்னீர் 65 எல்லாமே சாப்பிட்டுட்டு எங்கள் ட்ராவல் கண்டினியூ ஆச்சு. எனக்குலாம் செம்ம தூக்கம். நான் மோஸ்ட்டாகவே ட்ராவலில் நல்லா தூங்குவேன். அதெல்லாம் மார்னிங் சீக்கிரம் எழுந்தோமா நல்ல தூக்கம். ஸோ என் ஹஸ்பண்டுக்குமே சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி ஃபீலாக இருக்குன்ட்டு ஒரு பிளேஸில் வந்து இந்த மாதிரி நிறுத்தினாங்க.
நடைக்காட்டு சைடு ரொம்ப க்ரீனிஷாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி நிறுத்தினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த ரோட்டில் போடுற கவர் எல்லாம் பறந்து ஃபுல்லாக அந்த வயக்காடெல்லாம் குப்பையாக தான் இருக்குது, ஏன் தான் இந்த ரோட்டெல்லாம் யாரும் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க, ஏன் இங்கே போய் இவ்வளோ கவர்ஸ்லாம் போடுறாங்க தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்படியே எங்கள் ட்ராவல்ஸ் ஸ்டார்ட் ஆகி 5:36க்கெலாம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். கொஞ்ச நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி டியூஸ்டேயில் ஸோ சாமி ஃபோட்டோ வேறு வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி விளக்கேற்றி சாமி கும்பிட்றலான்ட்டு வாங்கிட்டு வந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டேன். எப்போவுமே கோயிலுக்கு போகணுன்னா ஹாப்பியாக தான் கிளம்புவேன், அந்த மாதிரி தான் கிளம்புனேன். ஸோ நல்லா சாமி கும்பிட்டோம், தரிசனம் நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடச்சிது. அந்த மாதிரி காட்டுக்குள்ளே நடந்து போய் மலை மேலே ஏறி சாமி கும்பிட்றது எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.